அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை குறித்து பேசுவதற்கு தாவேக அமைச்சர்களுக்கு துளியும் தகுதியே கிடையாது. பிரகாஷ் ராஜ் பரபரப்பு பேட்டி. இந்த தகவல் குறித்து முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்களாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா யார வடக்கன்ஸ் அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா தற்போது இந்தியான்னு மட்டும் இல்லாம நாடையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து ரொம்ப துணிச்சலாக டெல்லி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாகவும் மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை எதிர்த்தும் இந்த நீட் அப்படின்ற விஷயத்தை நீக்கே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு டெல்லியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் பாத்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. இதற்கு பின்னாடி ஆரம்பத்தில் ஆக்ரோஷ் ஜனதா பார்ட்டி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுமே இனியும் எங்களால் இந்த விஷயத்தை பொறுத்துக்க முடியாது, அடுத்தடுத்து மாணவர்கள் சாகிறது அப்படின்றது வருங்கால சமுதாயத்தையே ரொம்ப பயமுறுத்துது அப்படின்னும், அதனால இந்த விஷயத்திற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் அப்படின்னு மாணவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. வடக்கன்ஸ் அப்படின்னு கலாச்ச மாணவர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கலாச்ச ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இன்று ஜனநாயகன் படத்திற்காகவும் எங்களுடைய தளபதி பாத்தீங்களா அவருடைய படத்தை அவரே ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால வடக்கன்ஸ்னு கலாச்ச நார்த் இந்தியன்ஸ் அனைவருமே தற்போது தமிழ்நாட்டு இளைஞர்களை காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இணையதளம் முழுக்க போயிட்டு இருக்கு. இதனை அடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இந்த ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காரு. திரையில எந்த அளவுக்கு வில்லனாக வலம் வந்துட்டு இருந்தாரோ அதே அளவுக்கு ரியல் லைஃப்ல ஒரு பெரிய ஹீரோ இவர்தாண்டா அப்படின்னு ஒவ்வொரு நபர்களுமே தற்போது பிரகாஷ் ராஜுக்கு சல்யூட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் தற்போது தாவேகாவுடைய எம்எல்ஏ ஆன விஜய் பாலாஜி பாத்தீங்கன்னா சீமான்னா யாருங்க, எம்பியா எம்எல்ஏவா அப்படின்னு கேள்வி கேட்டதை அடுத்து இந்த ஒரு விஷயத்திற்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் அனைவருமே இந்த ஒரு விஷயத்திற்கு சீமானுக்கு ஆதரவாகவும் தாவேக அமைச்சர்கள்லாம் பேசவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக வந்துட்டு இருக்காங்க. இதுல பிரகாஷ் ராஜ் அவர்கள் தற்போது சீமான் அப்படின்ற ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் தாவேகான்னு இல்லாம இந்த நடிகர்கள் பின்னாடி போற கூட்டம்லாம் சீமானை போன்ற ஒரு அரசியல்வாதி மற்றும் சமூக போராளியை எந்த வகையிலுமே விமர்சிக்கிறத நாங்க ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல சீமானுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான இந்த மாதிரி அலட்சியமாக விமர்சிக்கிறதை அடுத்து நிறைய மூத்த தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து யார் யார் சீமானுக்கு ஆதரவாக தங்களுடைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.